ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பானுஸ் கிச்சன் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம நவராத்திரி ஸ்பெஷல் ரெசிபி அக்கார வடிசல் செய்கிறத பார்க்க போகிறோம். இது ஒரு பாரம்பரிய ஸ்வீட் ரெசிபி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ஐகான் பட்டன் பெல்லை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. எல்லா பொருட்களையும் ஒரே மெஷர்மெண்ட் கப்பில் மெஷர் பண்ணிக்கோங்க. பாசிப்பருப்பு அரை கப் லோ ஃப்ளேமில் 1 நிமிஷம் வறுத்துருங்க. அதே கப்பில் 1 கப் பச்சரிசி அதையும் லோ ஃப்ளேமில் 1 நிமிஷம் வறுத்துருங்க. அரிசி மெஷர் பண்ணல அதே கப்பில் 6 கப் பால் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கிளறிட்டு குக்கரில் 6 விசில் வைங்க. 6 விசில் வந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இன்னொரு பேனில் 1 கப் வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. 1.5 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. வெல்லம் கரைஞ்சா போதும், பாகுபதம் தேவையில்லை. வெல்லம் கரைஞ்சவொன்னு வடிகாட்டி வச்சுக்கோங்க. இது இப்படியே இருக்கட்டும். ப்ரெஷர் குக்கரில் எப்பயும் வெயிட்டை ஸ்டீமர் ரிலீஸ் பண்ணி திறக்க. அரிசியும் பருப்பு சாஃப்டாக வெந்துருச்சு. மொத்தம் 9 கப் பால். இப்போ 3 கப் பால் ஆட் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா உங்களுக்கு சாஃப்டாக வேகணும் அரிசியும் பருப்பும். இந்த கன்சிஸ்டன்சியில் வெள்ளை தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு கேஸை லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. இந்த ரெசிபிக்கு 1 கப் நெய் தேவைப்படும். கொஞ்சமாக நெய் பேனில் ஆட் பண்ணிவிட்டு நெய் சூடான உடனே முந்திரியை கோல்டன் கலருக்கு ஃப்ரை பண்ணிவிடுங்க. இப்போ திராட்சையும் ஆட் பண்ணி அதையும் ஃப்ரை பண்ணிவிடுங்க. ஃப்ரை பண்ண முந்திரி திராட்சையை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. அதே பேனில் நம்ம அக்கார வடிசல் ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை கற்பூரம் 1 சிட்டிகை ஆட் பண்ணிக்கோங்க. ஏலக்காய் பொடி 1/2 ஸ்பூன். நெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கிளறிட்டு ஒரு கொதி வந்த பிறகு நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச முந்திரி திராட்சையை ஆட் பண்ணிக்கோங்க. மீதி உள்ள நெய்யை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கொதி வந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. நவராத்திரி ஸ்பெஷல் ரெசிபி அக்கார வடிசல் ரெடி ஆயிடுச்சு. அக்கார வடிசலை பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நவராத்திரி அன்னைக்கு இந்த ரெசிபி செய்ய மிஸ் பண்ணிடாதீங்க. இதே போல் அடுத்த ரெசிபியில் உங்களை அனைவரும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.